வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பட்டாசு ஆலை வெடி விபத்து, உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதி உதவி அறிவிப்பு. கல்வி திட்டத்திற்கு நிதி வழங்காமல் இருப்பது சிறுபிள்ளைத்தனம், சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு காட்டம். கடைக்கோடி தொண்டனை வைத்து அண்ணாமலையை வீழ்த்துவோம், அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. டெல்லி முதலமைச்சராக பதவியேற்கிறார் ரேகா குப்தா, பாஜக தலைவர்கள் வாழ்த்து. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்படும், அமைச்சர் கோவி செழியன் உறுதி. விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதி உதவி அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இயங்கி வரும் தனியார் பட்டாசு ஆலையில் நேற்று வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் சுரேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பால்பாண்டி என்பவர் படுகாயமடைந்த நிலையில் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இது பற்றி தகவல் அறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்துள்ளார். மேலும் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை மற்றும் PM-ஸ்ரீ ஆகிய திட்டங்கள் தனித்தனி திட்டங்கள் என புரிந்து கொள்ளாமல் ஒன்றிய நிதி அமைச்சர் நிதி வழங்காமல் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டி மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசுவது வேடிக்கையாக இருப்பதாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் படித்துள்ளாரா என்பது தெரியவில்லை எனவும் விமர்சித்துள்ளார். மேலும் அவர் சமக்ரா சிக்ஷா அபியான், தேசிய கல்விக் கொள்கை மற்றும் PM-ஸ்ரீ ஆகிய 3 திட்டங்களிலும் ஒன்றிய கல்வி அமைச்சர் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், ஆளுநர் RN ரவி தமிழ் இலக்கியத்திற்கு என்ன செய்துள்ளார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசுவது எனக்கு வேடிக்கையா இருக்கு. அவரு குழப்பத்தில் இருக்காரா, இல்லை தெரிஞ்சு பேசுறாரா, இல்லை தெரியாமல் பேசுகிறாங்கிறது நாட்டு மக்கள் எல்லோருமே ஒரு கேள்வி. காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு தெரியுமா, படிச்சிருக்காங்களான்னு தெரியல. நாடாளுமன்ற நடைமுறையை பார்த்துருக்காங்களான்னு தெரியல. அவர்கள் 3ஐயும் ஒன்றா மிக்ஸாக குழப்புறாங்க. ஒன்று சமக்கர சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி. இன்னொன்று புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை. இன்னொன்று பாரத பிரதமர், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்ட்டு சொல்லி 3. இந்த 3 ஸ்கீம்லேயும் ஒரு பெரும் குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்கள். முதல்ல அவங்களுக்கு இதை பற்றி புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவின் அடிமட்ட தொண்டனை வைத்து அண்ணாமலையை தோற்கடிப்போம் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கொளத்தூரில் அமுத கரங்கள் என்னும் திட்டத்தை துர்கா ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் மூலம் 365 நாட்களும் நாள் ஒன்றுக்கு 1000 பேருக்கு காலை உணவு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, பாஜக தலைவர் அண்ணாமலை ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்வதை சுட்டிக்காட்டி அவர் ஆன்மீகத்தை வைத்து பேச முடியாமல் நாடகம் நடத்துவதாக விமர்சித்துள்ளார். ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எண்ணியவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இது போன்ற சொற்றொடர்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள். எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் அடிக்க அடிக்க உயர்கின்ற பந்து இது, தீட்ட தீட்ட ஒளி தருகின்ற பட்டை வைரம் இது, காய்ச்ச காய்ச்ச மெருகேறுகின்ற சொக்க தங்கம் இது. அதனால் அவர்கள் அடித்துக் கொண்டே இருக்கட்டும். எங்கள் இயக்கத்தோடு இன்னும் விறுவிறுப்போடு வீரநடை போடுவார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும், பார்க்கலாம். ஏற்கனவே நின்றுட்டார்ல,
இதுவரை நிக்கவே இல்லைன்னா பரவாயில்ல, கூப்பிடலாம், வாங்க வாங்க வர சொல்லுங்க, தயாராக இருக்கின்றோம். எங்கள் தலைவர் இன்றைக்கும் அறுதிட்டு உறுதிவிட்டு நிமிர்ந்த நெஞ்சோடு ஏன் நீங்கள் இருமாப்பு செருக்கென்று கூட எடுத்துக் கொள்ளுங்கள், களத்திற்கு வர சொல்லுங்கள். டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா இன்று பதவியேற்கிறார். அண்மையில் நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 48 இடங்களில் வென்ற பாஜக ஆம் ஆத்மியிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றி 27 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. டெல்லியின் புதிய முதலமைச்சரை அறிவிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதை தொடர்ந்து டெல்லி ஷாலிமார் தொகுதியில் வெற்றி பெற்ற ரேகா குப்தா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் அம்மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் VK சக்சேனாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். இந்நிலையில் இன்று டெல்லி முதலமைச்சராக அவர் பதவியேற்க உள்ளார். அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்கள் அதிஷி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் மனு அளிக்கும் மக்களின் மனுக்களுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கோவி செழியன் உறுதியளித்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் இண்டூர், பாலவாடி, இலக்கியம்பட்டி, அதியமான் கோட்டை, நல்லம்பள்ளி ஆகிய பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது. இதில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தலைமையேற்று 196 பயனாளிகளுக்கு 56,638 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அண்டைய மாநிலங்களை காட்டிலும் உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாகவும் பெண்களின் பாதுகாவலராக தமிழக முதல்வர் செயல்பட்டு வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். ஒரு முதலமைச்சர் கொண்ட திட்டத்திற்காக மக்களுடன் முதல்வருக்காக நம்பிக்கையோடு மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், MP, MLA, முன்னாள் பெருந்தலைவர், இந்நாள் நகரமன்ற தலைவர், உள்ளாட்சி அமைப்புகள், ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு முதல்வரை நம்பி மனுக்களை தர வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒற்றை நம்பிக்கையை பெறுவது எளிதான காரியம் அல்ல. அந்த நம்பிக்கையை பெற்ற தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னால் பேசிய 2வது கட்ட முதலமைச்சர் நினைத்தார், கூலி வேலைக்கு செல்லுகிற அந்த கூலி தொழிலாளி, உழைக்கிற உழைப்பாளி, அன்னாடங்காட்சி, விளிம்பு நிலை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதரவற்ற மக்கள், அவர்கள் வேலைக்கு செல்லாமல் மனு கொடுக்க ஏது வாய்ப்பு, எப்படி வர முயலும்? எனவே அவர்கள் குடியிருக்கிற பகுதிக்கு, அவர்கள் இருக்கிற பகுதிகளுக்கு, ஏழை மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு, இஸ்லாம் மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு நீங்களே சென்று மனுக்களை வாங்குங்கள் என்று இந்தியாவில் 3வது கட்டமாக மக்களுடன் திட்டத்தை அறிவித்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் தளபதி MK ஸ்டாலின் என்ற அற்புத தலைவர். தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு படகு போட்டி நடைபெற உள்ள பகுதியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டு முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் கடலில் வருகின்ற மார்ச் 9ஆம் தேதி மாபெரும் படகு போட்டி நடைபெற உள்ளது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்து பரிசுகளை வழங்க உள்ளார். இந்நிலையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் படகு போட்டி நடைபெற உள்ள கடற்கரை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அவருடன் மண்டல குழு தலைவர் VE மதியழகன், மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா, வட்ட செயலாளர் குங்ஃபு கர்ணா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கும்பமேளாவில் புனித நீராடல் நடக்கும் கங்கை நீர் குளிப்பதற்கு உகந்தது இல்லை என தேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் கும்பமேளா நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதுவரையில் 54 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியுள்ளனர். இந்நிலையில் திரிவேணி சங்கமம் கங்கை நீர் குளிப்பதற்கு பாதுகாப்பானது இல்லை என ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிக்கையில் நீரில் இயற்கை கழிவுகளின் அளவு அதிகரித்து இருப்பதாகவும் இதனால் நுண்ணுயிர்களின் பெருக்கம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் 24 கோடி லிட்டர் அளவில் பிற கழிவு நீரும் உருவாகும் நிலை ஏற்பட்டிருப்பதால் கங்கை நீர் குளிப்பதற்கு பாதுகாப்பானது இல்லை என தெரிவித்துள்ளது. காதலியுடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காக மோசடி செய்வதையே தொழிலாக வைத்து வந்த இளைஞரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்த சரவணன் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாத்திர கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அங்கு வாடிக்கையாளர் போல் வந்த சவுந்தரராஜன் ஆன்லைன் வர்த்தகம் குறித்து பேசி அதிகம் பணம் கிடைக்கும் என ஆசை காட்டியுள்ளார். இதனை நம்பிய சரவணன் ஆன்லைன் வர்த்தகத்தில் 1,69 லட்சம் முதலீடு செய்துள்ளார். அதன் பின்னர் பணம் கிடைக்காமலும் இது குறித்து கேட்டால் சவுந்தரராஜன் உரிய பதில் அளிக்காமல் மறுத்து வந்துள்ளார்.
ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. காதலியுடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காக போலி ஆன்லைன் நிறுவனம் ஆரம்பித்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தொழில் அதிபர்களிடம் இருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்தது அம்பலமானது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சவுந்தரராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் அவருடன் தொடர்புடைய சிலரை கைது செய்ய உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். Every now and then we are creating awareness. I mean, there is no week where we are not reaching. Last week also they have reached to universities and all. It is a continuous process. Awareness, our efforts will continue. Very soon we are coming up with street place, mime in the streets, so that common man will understand that effort we are taking up. And if you look at throughout India also in 2024, despite creating awareness, the number of cyber crimes or the amount lost has gone up throughout India also. Moreover, you mentioned a valid point. We have also raised this issue with RBI to create more awareness on cyber crimes, and with banks also we have requested them to be more careful while opening of accounts. Stricter KYC norms and rigorous scrutiny has to be mentioned so that no mule accounts are opened. Last time our cyber cell has identified about 139 mule accounts operating in Pondicherry itself. We have informed to the 139. We have informed to the banks also regarding this increase in mule accounts. So all these efforts are continuously going on. As you suggested, we will keep on increasing the awareness. தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட நடிகர் பாலா பல குரலில் பேசி கல்லூரி மாணவர்களை வியப்பில் ஆழ்த்தினார். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த ஜல்லடியான்பேட்டையில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சின்னத்திரை பிரபலம் நடிகர் பாலா மற்றும் நடிகர் விக்ரம் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவர்களையும் பேராசிரியர்களையும் உற்சாகப்படுத்தும் வகையில் நடிகர் பாலா APJ அப்துல் கலாம் நடிகர்கள் உள்ளிட்டோர் குரலில் பேசியும் மாணவர்களுடன் நடனம் ஆடியும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். இதனை அடுத்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு நடிகர் பாலா மற்றும் நடிகர் விக்ரம் ரமேஷ் ஆகியோர் கோப்பைகள், சான்றிதழ்கள் மற்றும் பண முடிப்புகளை வழங்கி சிறப்பித்தனர். பழனிசாமி பொறுப்பேற்ற பின் எந்த தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறவில்லை என O பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற திருமண விழாவில் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மறைந்த தலைவர் ஜெயலலிதா அதிமுக தொண்டர் இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியதை சுட்டிக்காட்டி தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைத்ததாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதில் இருந்து தோல்வியை மட்டுமே சந்தித்து வருவதாகவும் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிரிப்பு அரசியல்வாதிகள் என விமர்சித்து பேசியுள்ளார். 3ஆம் முறையாக ஆண்ட கட்சியை மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்றுத் தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை போட்டியிடச் செய்து அதில் வெற்றி கண்டவர் இதேதும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கழகம் பிரிந்திருந்த நேரத்தில் மீண்டும் ஒன்றாக இணைகின்ற பொழுது அவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை உருவாக்கினார்கள். மீண்டும் அவர்களே ஒற்றை தலைமை வேண்டும் என்று பலவந்தமாக எதேச்சாரமாக கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொல்லிய காரணம், ஒற்றை தலைமை இருந்தால் வருகின்ற அனைத்து தேர்தலும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை திரு பழனிசாமி அவர்கள் வெற்றியடை செய்வார்கள் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தலைமையேற்ற ஒற்றை தலைமை, அவர் தலைமையேற்றதுக்கு பின்னால் நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற, சட்டமன்ற, ஊரக, உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல் அத்தனையுமே தோல்வியை கண்டிருக்கிறது. ஆக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் தொண்டர்கள் இப்பொழுது மிகப்பெரிய மனவருத்தத்தில் இருக்கிறார்கள். இணைந்து செயல்பட்டால் உண்டு வாழ்வு என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வியே தப்பா இருக்கு. ஏங்க கேள்வியே தப்பா இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும்
சட்டமன்றத்திலேயே இருமொழிக் கொள்கைதான் தமிழக மக்களுடைய உயிர்மூச்சாக இருக்கின்ற தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார். நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கூட இருமொழிக் கொள்கையை பற்றி நீண்ட விளக்கத்தை சட்டமன்றத்தில் தந்திருக்கிறேன். ஆகவே தமிழக மக்கள் இருமொழிக் கொள்கைதான் அவர்கள் முழுமூச்சாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து, தமிழ்நாட்டில் இருந்து மூணாருக்கு சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவர்களின் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் உட்பட 42 பேர் நேற்று இரவு சுற்றுலா செல்ல புறப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று கேரள மாநிலம் மூணாறு அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 3 மாணவிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 10ற்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் தெரு நாய்கள், கோழி உள்ளிட்ட செல்ல பிராணிகள் விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வண்ணாந்துறை புதூர் அருகே தெருநாய்கள், வீட்டு நாய்கள் மற்றும் 15 கோழிகள் கொல்லப்பட்டதாக விலங்குகள் நல அலுவலர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து அவினாசி பாளையம் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் தெரு நாய்களால் பூமிநாதன் என்பவருக்கு சொந்தமான 15 கோழிகள் உயிரிழந்துள்ளது. மேலும் அதே பகுதியில் 14 வீட்டு நாய்களும் உயிரிழந்துள்ளது. இது குறித்து முனிசிபாலிட்டியில் தகவல் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே வேதனை அடைந்த விவசாயிகள் தெரு நாய்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்ததை ஒப்புக்கொண்டுள்ளனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடி அருகே அரசிராமணி பேரூராட்சியை கண்டித்து ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. எடப்பாடி அருகே மயான நிலத்தை விட்டு ஓடை புறம்போக்கில் மின் மயானம் அமைப்பதாக அரசிராமணி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பல்வேறு இடங்களில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஒட்டியுள்ள இந்த சுவரொட்டியில் ஓடை நிலத்தில் 1.48 கோடியில் மின் மயானம் அமைத்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இது குறித்து பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொறுப்பாளர் சரபங்கா, நதியின் ஓரத்தில் மின்மயானம் அமைக்க அரசு நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் மற்றொரு இடத்தில் மின்மயான கட்டிட பணிகள் நடத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது குறித்து தமிழ்நாடு அரசு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசிராமணி பேரூராட்சிக்குட்ட பகுதியில் 193(1)C என்கிற ஓடை நிலத்தில் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஒரு எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 1,49 லட்சம் ரூபாய் செலவில் அந்த பணி என்பது முக்கால்வாசி நடைபெற்றிருக்கிறது. அந்த பேரூராட்சி நிர்வாகம் அந்த இடத்தினுடைய தன்மையை மாற்றி புறம்போக்கு இடம் என்று தவறாக சொல்லி அந்த இடத்த ஓடையில் வந்து சுடுகாட்டுக்கான அந்த கட்டடத்தை கட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய தப்பு. ஒரு அரசு இன்றைக்கு தமிழ்நாடு அரசே ஓடை புறம்போக்கு இடங்களில் எந்தவித கட்டுமானங்களும் இருக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் உத்தரவு இருக்குது. அதையும் மீறி இன்று பேரூராட்சி நிர்வாகம் அந்த இடத்துல அந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க. ஆகவே அதை கண்டித்து நாங்கள் தொடர்ந்து அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம். ஒரு போஸ்ட் இயக்கத்தை நடத்தணும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு சங்ககிரி பகுதியில் தேவூர் அந்த அரசிராமணி பகுதியில் அந்த போஸ்ட் ஒட்டியும் கூட ஒரு வாரம் ஆயும் கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த தவறு செய்த அதிகாரி மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆகவே நாங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்வது, உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அந்த ஓடையில் கட்டிருக்கிறது அந்த கட்டுமான செலவை அவர்களிடமே வசூல் செய்ய வேண்டும். ஒரு பொருத்தமான இடத்தில் அந்த கட்டுமான பணியை மீண்டும் தொடரணும் சொல்லி முட்டம் இரட்டை படுகொலை வழக்கில் தலித் இளைஞரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் பிப்ரவரி 14ஆம் தேதி சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஹரிஷ், அரிசக்தி ஆகிய இளைஞர்களுக்கு நீதி கேட்டும் அப்பகுதியில் தொடர்ச்சியாக சாராய விற்பனை செய்வது தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் சிவகங்கை மாவட்டத்தில் புல்லட் ஓட்டிய தலித் இளைஞரின் மீது கூலிப்படை தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் மோகன்குமார், நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது என தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் தங்கம் விலை இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர்.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து 64,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 35 ரூபாய் அதிகரித்து 8,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 108 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. பிலிப்பைன்ஸில் கொசுவை உயிருடனோ அல்லது கொன்றோ தந்தால் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகரில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த உள்ளூர் நிர்வாகம் நூதன முயற்சி மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் கொசுவை பொதுமக்கள் உயிருடனோ கொன்றோ கொண்டு வந்து தந்தால் 5 கொசுவிற்கு $1.50 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் பொதுமக்கள் அதிக பணம் ஈட்டுவதற்காக தண்ணீரை தேங்க வைத்து கொசுக்களை உற்பத்தி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் 28,234 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பட்டாசு ஆலை வெடி விபத்து, உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதி உதவி அறிவிப்பு. கல்வி திட்டத்திற்கு நிதி வழங்காமல் இருப்பது சிறுபிள்ளைத்தனம், சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு காட்டம். கடைக்கோடி தொண்டனை வைத்து அண்ணாமலையை வீழ்த்துவோம், அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. டெல்லி முதலமைச்சராக பதவியேற்கிறார் ரேகா குப்தா, பாஜக தலைவர்கள் வாழ்த்து. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்படும், அமைச்சர் கோவி செழியன் உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.